வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பரபரப்பான அரசியல் சூழலில் இரண்டாவது நாளாக இன்று மீண்டும் கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். கரூர் சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து புயலை கிளப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட உள்ள மசோதாக்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. ஆலோசனையில் ரோட் ஷோ, வழிகாட்டு நெறிமுறை உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழா. முதல் 3 இடங்களை பெற்ற அணிகளுக்கு வெற்றி கோப்பையை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறையின் கோல்டன் ஏஜாக திராவிட மாடல் ஆட்சி திகழ்கிறது. 2025 முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சர்வதேச போட்டிகளில் பங்கேற்பதற்கான லான்ச்சிங் பேடு தான் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள். சென்னையில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பை நிறைவு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. மாம்பழ ஏற்றுமதி மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தியை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். விலை வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலன் காக்க பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி தீபாவளியன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 முதல் 8 மணி வரையும் பட்டாசு வெடிக்கலாம் என அறிவிப்பு. தீபாவளியன்று அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகள் மற்றும் சரவெடிகளை தவிர்க்க வேண்டும். மருத்துவமனை உள்ளிட்ட அமைதியான இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்க்க தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. சுட்டெரித்த வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ந்த சூழல். கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சிவகங்கை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழகத்தில் நாளை முதல் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களில் பருவமழை விலகிய நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தம். பருவகால மழை, போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு மாநகராட்சி மேயர் பிரியா அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக குற்றாலம் அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் நலன் கருதி குளிக்க தடை விதிப்பு. நெல்லை மாவட்டத்தில் வெளுத்து வாங்கிய கனமழையால் திருக்குறுங்குடி அருகே நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு. திருக்குறுங்குடி நம்பிக்கோயில், களக்காடு தலையணை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணைக்கான தடையை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் தடை தொடர்வதாக அறிவிப்பு. சந்தேகம் இருந்தாலே அரசு நிறுவனத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எடுத்து செல்வீர்களா? டாஸ்மாக் வழக்கில் தலைமை செயலகத்திற்குள் புகுந்து ரெய்ட் நடத்தியது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. சென்னை பனையூரில் உள்ள தவிக அலுவலகத்தில் மாநில, மாவட்ட செயலாளர்களுடன் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் ஆலோசனை. சுமார் 2.5 மணி நேரம் நடைபெற்ற ஆலோசனை பல்வேறு விவகாரங்கள் குறித்து பேசியதாக தகவல். தவிக தலைவர் விஜய் கரூர் பயணம் குறித்து ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும்.
தவிக இணை செயலாளர் நிர்மல்குமார் பேட்டி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் தமிழக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பில் விளையாடுவதை சிலர் வாடிக்கையாக வைத்துள்ளனர். பாமக தலைவர் அன்புமணியின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் TRV ராஜா பதிலடி. கல்வி உரிமை சட்டத்தில் 25% இட ஒதுக்கீட்டில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை சமர்ப்பிக்கும் விவகாரம். தனியார் பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்ட காலக்கெடு வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வத்தலகுண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 1,12,000 ரூபாய் பறிமுதல். நெல்லை அடைமிதிப்பான் குளத்தில் 4 பேர் பலியான குவாரிக்கு மீண்டும் அனுமதியா? கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள் கொந்தளிப்பு. பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான 71 பேர் கொண்ட முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது பாஜக. பீகார் துணை முதல்வர் சாம்ராஜ் சௌத்ரி தாராபூரில் போட்டி. பீகாரில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதையொட்டி அரசியல் விளம்பரங்கள் மற்றும் குறுஞ்செய்திகளுக்கு தடை. இந்திய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து. புரோ கபடி லீக் தொடரில் பாட்னா பைரட்ஸ் அணியை வீழ்த்தி குஜராத் ஜெயின்ஸ் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஊபி யோத்தாஸ் அணியிடம் விழுந்தது தமிழ் தலைவாஸ்.